நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதியில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு முதல்வர் ரெங்கசாமி அடிக்கல் நாட்டினார். பெரம்பலூர் வருவாய்த்துறை பயன்பாட்டிற்கு புதிய வாகனங்கள் கலெக்டர் பார்வையிட்டு அலுவலர்களிடம் சாவியை வழங்கினார். நல்லம்பள்ளி பாளையம்புதூரில் மினி ஆம்னி பஸ் மோதி இருசக்கர வாகனம் விபத்து, ஒருவர் காயம். நாற்றம்பள்ளி கொத்தூர் பகுதியில் எருதுவிடும் திருவிழா நடைபெறும் இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர். சூளகிரி அதிமுகவின் முக்கிய பிரமுகரான விளங்கியவர் தாவேகாவில் இணைந்தார். சூளகிரிக்கு திரும்பியவரை பட்டாசு வெடித்து வரவேற்ற ஆதரவாளர்கள். கடலூர் வில்வராயன் நத்தத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. மேட்டுப்பாளையம் ஜோதிபுரம் பகுதியில் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணை அமைச்சர் முருகனை சந்தித்து மனு அளித்தனர். மேட்டுப்பாளையம் ஆலாங்கொம்பு நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் 100 பெண்கள் ஒன்றாக கூடி திருவாசகம் பாடினர். தர்மபுரி பேருந்து நிலையத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்ததால் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சி. நிலக்கோட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலத்தாளம், கும்பம் மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு. வேடசந்தூர் கருக்காம்பட்டி கழ்வார்பட்டி கிராமங்களில் 100 நாள் வேலை குறித்து MP ஜோதிமணி பொதுமக்களுக்கு விளக்கம். கள்ளக்குறிச்சி MRN நகர் பகுதியில் டியூசனில் இருந்து தனது மகளை அழைத்துச் செல்ல வந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்து தங்கச் செயின் பறிப்பு. உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தையில் 3 மணி நேரத்தில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. அகதீஸ்வரம் புறவச்சேரி 4 வழி சாலையில் இருசக்கர வாகனம் அரசு பேருந்தும் மோதிய விபத்தில் அதிரடிப்படை வீரர் காயம். மதுரை தெற்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதலமைச்சரும் பாலமேட்டில் துணை முதல்வரும் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைப்பர். அமைச்சர் மூர்த்தி பேட்டி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.